ப்ரோ கபடி லீக் சீசன் 13 ஆக்ஷனை முன்னிட்டு ரீடைன் செய்யப்பட போற பெங்கால் வாரியர்ஸ் அண்ட் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் பிளேயர்ஸ் யார் யாருங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கூடவே யார் யாரை ரிலீஸ் பண்ண போகிறாங்க, பெரிய நேம்ஸ்லாம் ரிலீஸ் ஆகி ஆக்ஷனுக்கு வரப்போகுது இந்த ரெண்டு டீம்ஸ்லேருந்து எல்லாமே டீட்டெயில்டாக உங்களுக்கு இந்த வீடியோவில் காத்துட்ருக்கு. லேட் பண்ண வேணாம், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெங்கால் வாரியர்ஸ் டீமோட ரிட்டன்ஷன் லிஸ்ட் யார் யார் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸிஸ்டிங் என்ஐபி கேட்டகரி, அதாவது ப்ரோ கபடி லீக் சீசன் 12 என்ஐபியாக சைன் பண்ணி எடுக்கப்பட்ட 4 பிளேயர்ஸ் அப்படியே ரீடைன் பண்ணப்படுவாங்க. புனீத் குமார் லெஃப்ட் ரைடர், ரஜித் யாதவ் ரைட் ரைடர், மன்பிரீத் பிர்வால் ரைட் ரைடர் 49 ரைட் பாயிண்ட்ஸ் வரைக்கும் எடுத்தார் சீசன் 12, முக்கியமான விஷயம். அண்ட் தென் அமன்தீப் கஜல், ஸோ அவர் வந்து ஒரு ரைட் கார்னர் பிளேயர். இவங்கெல்லாம் சீசன் 12க்காக என்ஐபியாக சைன் பண்ணி எடுக்கப்பட்ட 4 பிளேயர்ஸ். இந்த 4 பேரும் அப்படியே ரீடைன் செய்யப்படுவாங்க பெங்கால் வாரியர்ஸ் டீமால். இது இல்லாமல் ஒரு யங்ஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது மஞ்சித் சௌத்ரி லெஃப்ட் கவர் பிளேயர், ஸோ அவரை ரீடைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இவர் சீசன் 11 என்ஐபியாக பெங்கால் வாரியர்ஸால் சைன் பண்ணி எடுக்கப்பட்ட பிளேயர். 2 இயர் என்ஐபி கான்ட்ராக்ட் இப்போ அவருக்கு முடியுது. பட் இருந்தாலும் இவர் கொஞ்சம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ இவரோட நம்பர்ஸ் நல்லா இருக்குது. அஸ் ஒரு பிளேயராக டிஃபெண்டராக நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அதனால் இவரோட ரிட்டன்ஷனுங்கிறது கொஞ்சம் ஹை பாசிபிலிட்டியில் இருக்குது. ஸோ தலைவனை ரீடைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது இல்லாமல் சீனியர் பிளேயர்ஸ்னு ஒரு சிலரோட ரிட்டன்ஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ரிட்டன்ஷனாக பர்திக் குலியாவை வந்து ரிட்டைன் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. லெஃப்ட் கவர் பிளேயர் சீசன் 12 13 லட்சத்துக்கு பர்திக் குலியாவை வந்து பெங்கால் வாரியர்ஸ் வாங்கியிருந்தாங்க. இவர் முன்னாள் பெங்களூரு புல்ஸ் பிளேயர் அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். என்ஐபி கான்ட்ராக்டில் அங்கே இருந்தார். ஸோ இவரை வந்து ரீட்டைன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்குது. லாஸ்ட் சீசன் வந்து 12 மேட்ச்சில் 18 டேக்கல் பாயிண்ட்ஸ் எடுத்தார். பட் பேஸ் ப்ரைஸ் 13 லட்சத்தில் தான் அவர் வந்து எடுத்தாங்க. ஸோ அதனால் வேல்யூ ரொம்ப ஹையாக இருக்குது, ரீட்டைன் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஆஷிஷ் மாலிக் லெஃப்ட் கார்னர் பிளேயர், ஒரு தரமான பிளேயரு. தலைமை ரொம்ப ரொம்ப இன்ட்ரோவர்ட்டு. அவர் கூட நான் நேர்லேயே பேசியிருக்கேன் பிகேஎல் சீசன் 12. ஸோ இந்த பெங்கால் வாரியர்ஸ் டீம் எல்லாரையுமே நான் மீட் பண்ணியிருக்கேன், உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த ஆஷிஷ் மாலிக் ரீட்டைன் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்குது. 13.10 லட்சம் தான் இவரோட வேல்யூ. அண்ட் சீசன் 12 15 மேட்ச்சில் 47 டேக்கல் பாயிண்ட்ஸ் வரைக்கும் எடுத்திருந்தார். என்னதான் இவரோட பார்ட்னர் யோகேஷ் யாதவ் இவர் மிஸ் பண்ணாலுமே தலைவனோட பர்ஃபார்மன்ஸ் எதுவும் பெருசாக குறையல. ஸோ அதனால் இவரை ரீட்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. அண்ட் தென் அன்கித் துல் ரைட் கார்னர் பிளேயர், பெங்கால் வாரியர்ஸை கொஞ்சம் காப்பாற்றி கொடுத்த ஒரு யங்ஸ்டர்னு கூட தாராளமாக சொல்லலாம். 16 போட்டிகள் 26 டேக்கல் பாயிண்ட் சீசன் 12 எடுத்திருந்தார். பேஸ் ப்ரைஸ் 9 லட்சத்துக்கு தான் அவரை சைன் பண்ணி எடுத்திருந்தாங்க அன்கித் துல்ல. ஸோ அதனால் அன்கித் துல்லும் ரீட்டைன் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் தென் இன்னொரு பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது பூல் சந்திர சிங் அப்படிங்கிற ஒரு பிளேயர். ஸோ இவரையும் ரீட்டைன் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த பூல் சந்திர சிங்கை வந்து பெங்கால் வாரியர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக தான் சீசன் 12 சைன் பண்ணி எடுத்தாங்க. 2 மேட்ச் ஆடுறதுக்கு மட்டும்தான் வாய்ப்பு கிடைச்சிது. பட் 7 டேக்கல் பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸோ கண்டிப்பாக இவருக்கான வேல்யூ கொஞ்சம் ஹையாக இருக்குது ஃபார் ரிட்டன்ஷன். அண்ட் இது இல்லாமல் 50-50 சான்ஸில் ஒரு 2 பேரை வச்சிருக்க, 3 பேர்கிட்டையுமே இருக்காங்க. 3 பேருமே நல்லா தெரிஞ்ச பிளேயர்ஸ் தான். ஒன்று ரைட் கார்னர் நிதிஷ்குமார், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பிளேயர் நிதிஷ்குமார். பட் அந்த ஃபேவரட் பிளேயராக இருந்தாலும் பழைய நிதிஷ்குமார் இப்போ இல்லைங்கிறது தான் உண்மை. ஸோ இவர் வந்து ரொம்ப பெரிய நம்பர்ஸ் ரீசெண்டாக இல்லை. 11 மேட்ச்சில் 13 டேக்கல் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் வச்சுருந்தார் ஓவராலாக 2 சீசன் சேர்த்துமே. அதனால் இவருக்கு 50-50ங்கிற மாதிரி கொடுக்குறேன். சீனியாரிட்டியை பேஸ் பண்ணி ரிட்டன்ஷன் கொடுக்கலாம், டீமில் சீனியாரிட்டி இருக்கட்டும்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் ஆக்சுவலுமே எடுத்திருந்தாங்கிறதுனால. சேம் லைக்ஸ் ஜான் குன்லி ஒரு லெஃப்ட் ரைடர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொரியன் டீமோட கேப்டனாக இருக்கார். ஏசியன் கேம்ஸுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணார்னா ரீட்டைன் ஆவார். பர்ஃபார்மன்ஸ் சொதப்புச்சுன்னா தலைவனை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி தான் இருக்க போகுது. பட் இதுவுமே 50-50 சான்ஸ் தான் ஜான் குன்லியை ரீட்டைன் பண்ணுறதுமே. சேம் லைக் மயூர் கடம்ங்கிற ரைட் கவர் பிளேயர். ஸோ இவருமே பெருசாக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கங்கிறது தான் உண்மை. இவரும் பெங்களூர் புல்ஸ்லேருந்து இங்கே வந்த பிளேயர் தான். பெங்களூர் புல்ஸ் தெலுங்கு டைட்டன்ஸில் ஆடிட்டு தான் இங்கே வந்தார். ஒரு நல்ல கவர் பிளேயராக தான் இருந்தார். பட் ரீசெண்டாக பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் டிப்பாக இருக்குது. ஸோ இவரோட வேல்யூமே கொஞ்சம் டிப்பாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால இவருக்கும் 50-50 சான்ஸுக்கு தான் நான் கொடுக்குறேன். இப்போ பெங்கால் வாரியர்ஸோட ரிலீஸ்ட் லிஸ்ட்டுக்குள்ளே வருவோம். பெங்கால் வாரியர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ண போகிற பிளேயர் அது தேவங் தலாலா தான் இருக்குங்கிறது என்னோட ஆப்ஷன். ஏன் தேவங் தலாலா அவங்க ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய பர்ஃபார்மன்ஸ் அவரால் கொடுக்க முடியல. பட்
இருந்தாலுமே கொடுத்தாலுமே அவரோட வேல்யூங்கிறது கொஞ்சம் ரொம்ப ஹையாக இருக்குது. அதனால் ரிலீஸ் பண்ணிட்டு திரும்பவும் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அதனால் அவர் ஆக்ஷனுக்கு வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அண்ட் தென் இமான்சு நர்வால் ஒரு லெஃப்ட் ரைடர், அவரை ரிலீஸ் பண்ணுவாங்க. விஸ்வாஸ் எஸ் ரொம்ப காலமாக பெங்கால் வாரியர்ஸில் இருக்கிற ஒருத்தர், ரைட் ரைடரும் கூட. ஸோ அவரையும் ரிலீஸ் பண்ணிட்டு எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் தென் மூல்சந்த் சிங் லெஃப்ட் ரைடர், சுசில் கம்ப்ரைக்கர் ரைட் ரைடர். என்ஐபியாக வந்து உள்ளேயே ஆடிட்டு இருக்க ஒரு நல்ல பிளேயர் தான், பட் பர்ஃபார்மன்ஸ் பெருசாக இல்லை, அதான் உண்மை. அண்ட் தென் ஓவர்சீஸ் பிளேயர் ஓமித் கே, ஸோ ரைட் ரைடர், அவரையும் ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் தீப் குமார் ரைட் கவர், சிவன்ஸ் தாக்கூர் ரைட் கவர், யாஷ் மாலிக் லெஃப்ட் கார்னர், சந்தீப் சைனி லெஃப்ட் கார்னர், ஹர்தீப் ரைட் கார்னர். இந்த ஒரு 11 பிளேயர்ஸை இவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ பெங்கால் வாரியர்ஸ் இவங்க எல்லாம் ரிலீஸ் பண்ண போகிறாங்கிறது இப்போதைக்கு இருக்கிற தகவல். ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸோட ரிட்டன்ஷனுக்குள்ளே என்ட்ரி ஆகும். ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸில் PKL சீசன் 12 NIPயாக சைன் பண்ணி இப்போ சீசன் 13க்கும் கண்டினியூ பண்ண போகிற பிளேயர்ஸ் சாஹில் சத்பல் ரைட் ரைடர். ஸோ 15 மேட்ச்சில் 34 ரைட் பாயிண்ட்ஸ், ஒரு யங்கான ஒரு ரைடர். ஸோ சீசன் 12 ஒரு கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சது, NIPயாக வந்து ரிட்டைன் ஆவார். அண்ட் தென் சாஹில் தேஸ்வால் லெஃப்ட் கவர் பிளேயர், ஸோ அவரையும் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆரியன் ரேது லெஃப்ட் கார்னர், இவரையும் ரிட்டைன் பண்ணுவாங்க, கோச்சோட ஃபேவரட் பிளேயரு, அது எங்கே போய் சொல்கிறது. அண்ட் தென் தீபன்சு காட்ரி ரைட் கார்னர் பிளேயர், 42 டேக்கிள் பாயிண்ட்ஸ் வரைக்கும் எடுத்திருந்தார். ஒரு ப்ராப்பர் ரைட் கார்னராக இருந்தார் ஜெய்ப்பூரை பொறுத்த வரைக்கும். நாட் ஓன்லி ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ், ஜெய்ப்பூர் பிங்க் கப்ஸ் அவங்களோட யங் டீமுக்கும் வந்து ஆடி சாம்பியன்ஷிப் அடிச்சிருந்தாரு அஸ் ஏ டிஃபெண்டரா. ஸோ இந்த 4 பேரும் அப்படியே ரீட்டைன் ஆவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. அண்ட் மற்ற ரீட்டைன் பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அலி சமாதி லெஃப்ட் ரைடர், இப்போ ஈரான் டீம்ல கூட அவரோட பேர் இருக்கு. ஒரு நல்ல பிளேயர், ஒரு நல்ல ஈரானை சேர்ந்த ஒரு பிளேயர், ஆல்ரவுண்டராகவும் அவரால் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். ஆக்ஷனில் இவரை 16.20 லட்சத்துக்கு எடுத்திருந்தாங்க. ஒரு தரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருன்னே சொல்லலாம் சீசன் 12. ஸோ அதனால் அலி சமாதியை ரீட்டைன் பண்ணுவாங்க. சேம் லைக் நிதின் தன்கர் ரைட் ரைடர், உங்கள் எல்லாருக்கும் இவரை பற்றி தெரிஞ்சிருக்கும். முன்னாள் பெங்கால் வாரியர்ஸ் பிளேயர். இவரோட ப்ரைஸ் வந்து 1 கோடி கிட்ட இருக்குது. ஸோ அது மட்டும் மேபி கொஞ்சம் உறுத்தலாம், பட் இருந்தாலும் ஒரு நல்ல பிளேயர். 15 மேட்ச்சில் 155 ரைட் பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தார் லாஸ்ட் சீசன். அவரோட கெப்பாசிட்டிக்கு அது கம்மி தான், பட் நல்ல ரைடருங்கிறதுனால ஒரு சின்ன வாய்ப்பு கொடுப்பாங்கிற மாதிரி தோணுது. மேபி ஆக்ஷன் ப்ரைஸ் காரணமாக ரிலீஸ் பண்ணிட்டு எவ்விஎம் யூஸ் பண்ணலாங்கிற நம்பிக்கை இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் தென் ரேசா மிர்பகேரி லெஃப்ட் கவர், இவரை கண்டிப்பாக ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஓவர்சீஸ்லேருந்து ஒரு கவர் பிளேயர், கலக்கல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுல முக்கியமான ஒரு கவர் பிளேயர் ரேசா மிர்பகேரி தான். ஸோ ரேசா மிர்பகேரியை கண்டிப்பாக ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. கடைசி 4 சீசனில் மட்டும் 180 டேக்கிள் பாயிண்ட்ஸ்க்கு மேலே எடுத்திருக்காரு. ஸோ ரிட்டன்ஷன் பாசிபிலிட்டி ரொம்ப ஹை. அண்ட் தென் மஞ்சித் தாகியா ரைட் ரைடர், 40 லட்சத்துக்கு இவர் ஆக்ஷனை எடுத்திருந்தாங்க. ஸோ இவர் இன்ஜுரி காரணமாக சீசன் 12 வந்து ரூல்ட் அவுட். சீசன் 12 ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே தலைவர் ரூல்ட் அவுட், உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பட் இவரோட வேல்யூ ரொம்ப ஹையாக தான் இருக்குது. இன்ஜுரி காரணமாக மட்டும்தான் ரூல்ட் அவுட் ஆகியிருந்தார். மேபி ஒரு எக்ஸ்ட்ரா சான்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவரை ரீட்டைன் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ பார்ப்போம். அண்ட் தென் 50-50 சான்ஸில் ஒரு பிளேயரை நான் வச்சுருக்கேன், அபிஷேக் KS, கர்நாடகாவை பேஸாக கொண்ட ஒரு பிளேயர். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 9 ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸில் ஜாயின் பண்ணார். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இருக்கார். பெருசாக அவரை 7ல் ஆட வைக்க மாட்டாங்க, ஆனால் தலைவனோட பேர் உள்ளே இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ சீசன் 12 எல்லாம் 3 வருஷமாக உள்ளே இருக்கார். இவர் சீசன் 12 ஒரு போட்டி கூட ஆடல. நீங்கள் நம்மளால அதான் நெசம், ஒரு போட்டி கூட ஆடலை. பட் இருந்தாலும் இவர் மேலே ஏதோ ஒரு நம்பிக்கை வச்சு இவரை ரீட்டைன் பண்ணிட்டே இருக்காங்க. அதனால் இவருக்கு 50-50 சான்ஸ் கொடுத்து ரிட்டன்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். சேம் லைக் வினய் ரேதுக்குமே 50-50 சான்ஸ் கொடுக்குறேன். ஸோ இவங்கெல்லாம் 50-50 சான்ஸில் ரீட்டைன் ஆக வாய்ப்பு இருக்குது, அபிஷேக் KS அண்ட் வினய் ரேது. அப்படியே நாம ரிலீஸ்டு லிஸ்ட்டுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா ரிலீஸ்டு லிஸ்ட்டில் நிறைய பேர்ஸோட பேர் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உதய் பார்த்தேங்கிற லெஃப்ட் ரைடர், அவரை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. அண்ட் தென் மீட்டு சர்மா ரைட் ரைடர், சோம்பீர் மெஹரா ரைட் ரைடர், ரித்திக் சர்மா ரைட் ரைடர், ஆஷிஷ் குமார் ரைட் ரைடர், மோஹித் கௌஷிக் ரைட் கவர், நிதின் குமார் ரைட் கவர், நிதின் ராவல் லெஃப்ட் கவர், ரோஹனக் சௌத்ரி ரைட் கவர், பர்விந்தர் போரா ரைட் ரைடர். இந்த பிளேயர்ஸ் எல்லாரையுமே ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு இருக்குது. இவங்களும் ஒரு 11 பிளேயர்ஸ் கிட்ட ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இது பெங்கால் வாரியர்ஸ் அண்ட் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸோட ரிட்டன்ஷன் அண்ட் லிஸ்ட்டு. அடுத்து எந்த டீம் வேணும் மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். இப்போதைக்கு வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். பை பை, தேங்க்யூ.